முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கல்வி நிறுவனங்களில் இருந்து RSS ஆதரவாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் இறந்தவர் பெயரை நீக்குதல், ஒருவர் பெயரே 2 முறை இடம்பெறுவது போன்ற தவறுகள் இல்லாமல் 100% சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் தெரிவித்தன. உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றியுள்ள செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் நீட்டிக்க எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உலகம் முழுவதும் செயல்படும் அமெரிக்க தூதரகங்களில் கடந்த ஆண்டு 41% மாணவர் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஆம் ஆத்மி ஆட்சி குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தான வருடாந்திர பட்ஜெட் 5258.68 கோடி ரூபாயில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு அறங்காவலர் குழு ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடக போலீஸ் டிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகளும் நடிகையுமான ரன்யா ராவ் மீதான தங்க கடத்தல் வழக்கில் 15 பேருக்கு தொடர்பு இருப்பதாக கர்நாடக அரசு தனது இறுதி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு மனநிலை சரியில்லை, எனவே அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று பிரபல அரசியல் வியூக நிபுணரும் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனருமான பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார். வரும் கல்வியாண்டில் தேர்வில் முக்கிய சீர்திருத்தங்களை CBSE அறிமுகம் செய்கிறது. இதன்படி 12ஆம் வகுப்பு அக்கவுண்டன்சி மாணவர்கள் பேசிக் கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதிக்கப்பட உள்ளது. தமிழக அரசின் அனுமதியின்றி காவிரியின் குறுக்கே எந்த கொம்பனாலும் அணை கட்ட முடியாது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் உறுதிபட தெரிவித்தார். அனைத்து கடவுள்களும் சரியாகவே இருக்கின்றனர், சில மனிதர்கள்தான் சரியாக இருப்பதில்லை என திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முக்கிய நபர்கள் 2 பேர் சிறை செல்ல வாய்ப்பு உள்ளது என பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்தார். நடப்பு IPL சீசனின் 4வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் விளையாடின. இதில் டெல்லி அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதானி நிறுவனத்தின் எரிசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்ததால் இந்தியாவுடனான இலங்கையின் வர்த்தக உறவு பாதிக்கப்படும் என அந்நாட்டின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்காக கடந்த 2023 ஏப்ரல் 1 மகிழா சம்மான் சேமிப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. அதன்படி மகிழா சம்மான் சேமிப்பு திட்டத்தில் 40% வரை பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளும் வசதியை தபால் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் கடந்த 17ஆம் தேதி முதல் தொடர்ந்து 5 நாட்களாக அதிகரித்தது. 2 நாள் வார விடுமுறைக்கு பிறகு நேற்று 6வது நாளாக உயர்வை சந்தித்தன. பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவில் கலெக்டர் அலுவலகங்கள் முன் நியாய விலைக் கடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சேத்தூரில் நித்யானந்தா ஆசிரமத்திற்கு வைத்த சீல்களை அகற்றி உள்ளே சென்ற சீடர்கள் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் நேற்று இந்து மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தை அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் திறந்து வைத்தார். பின்னர் திமுக ஆட்சியில் சுகாதார வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் மக்களுக்கு செய்து தரவில்லை என தெரிவித்தார். சமூக விரோதிகளை சுதந்திரமாக உலவவிடும் தமிழக அரசு துண்டறிக்கை கொடுத்தவர்களை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். நாட்டில் மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்க அதற்கான தொழில்நுட்பத்தை நாட்டிலேயே கண்டறிய பல்வேறு ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்னை IITயில் ஜீரோ எமிஷன் செயல் திட்டத்தை உருவாக்க கார்பன் உமிழ்வில்லாத பேட்டரிகள் தயாரிக்க ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 40 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1 முதல் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. வாகனங்களுக்கு ஏற்ப 5 முதல் 25 ரூபாய் வரை கட்டண உயர்வு இருக்கும். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 3ஆம் தேதி தொடங்கியது. +2 பொதுத் தேர்வு இன்றுடன் முடிவடைகிறது. இறுதி நாளில் இயற்பியல், பொருளாதாரம் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெறுகின்றன.
கராத்தே பயிற்சியாளராகவும் சினிமாவில் நடிகராகவும் வில்வித்தையிலும் சிறந்து விளங்கிய கராத்தே வீரர் ஓசைனி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலையீட்டின் பேரில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே வரையறுக்கப்பட்ட போர் நிறுத்தத்துக்கு இரு நாடுகளும் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. சென்னை அண்ணா சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் 14 பேர் பிடிபட்டனர். அவர்களது பெற்றோர் முன்னிலையில் போலீசார் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரித்து அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முக்கிய ஆறுகளில் வெள்ள காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் 15 மாவட்டங்களில் 21 இடங்களில் 375 கோடி ரூபாயில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் அறிவித்தார். சென்னை மும்பை அணிகள் மோதிய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்த 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரளாவின் கண்ணூர் மாவட்டம் முழம்பிலங்காடு நகரைச் சேர்ந்த பாஜக தொண்டர் சூரஜின் கொலை வழக்கில் மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 8 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கு மைதானத்தில் வரும் 28ஆம் தேதி சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் இன்று விற்பனையானது. டிக்கெட் விலை ரூபாய் 700 முதல் 7500 ரூபாய் வரை டிக்கெட் நிர்ணயிக்கப்பட்டது. புதுச்சேரியில் வங்கி நிதி நிறுவனங்கள் இணைய வழி குற்றவாளிகளுக்கு உதவினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதாக கூறி மக்களை ஏமாற்றும் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர். இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் பலருக்கு சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உள்ளன. இவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு உள்ளது. ஆனால் காசநோய் குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை என தமிழக கவர்னர் ரவி தெரிவித்தார். ஒப்பந்தப்படி தென்பெண்ணையாற்று நீரை புதுச்சேரிக்கு தர மறுத்துள்ள தமிழக அரசு மீது வழக்கு தொடர புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. ஆண்டுக்கு ஒருமுறை லைசென்ஸ் எடுப்பதற்கு பதிலாக 11 மாதங்களுக்கு ஒருமுறை அபராதத்துடன் லைசென்ஸ் தரும் நடைமுறையை மாற்ற வேண்டும் என உணவு தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் மத்திய அரசை வலியுறுத்துகின்றனர். தமிழகத்தில் மொத்தம் 91 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், 56 யூனிட் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. அதில் 14 வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் 1.5 மாதத்துக்கும் மேலாக காத்திருப்பு பட்டியலில் இருப்பதால் பொதுமக்களுக்கான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா சித்திரை மாத பூஜை தரிசனத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு துவங்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மாலங்குடி சேசு கலை அறிவியல் கல்லூரி பஸ்ஸை அதே கல்லூரியைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 மதுபோதையில் பஸ்ஸை அறந்தாங்கி வரை ஓட்டி வந்துள்ளனர். கேரளாவின் திருவனந்தபுரம் அருகே உள்ள ரயில் தண்டவாளத்தில் பெண்ணின் உடல் கிடைப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விசாரணையில் இறந்தது திருவனந்தபுரத்தில் சர்வதேச விமான நிலையத்தின் குடியேற்ற பிரிவில் பணியாற்றி வந்த 24 வயதான மேகா என்ற பெண் போலீஸ் அதிகாரி என்பது தெரியவந்தது. மத்திய அரசின் புதிய நிதித்துறை செயலராக அஜய் சேத் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த பொறுப்பில் இருந்த துகின்காந்த் பாண்டே செபியின் தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டதை அடுத்து இந்த பொறுப்புக்கு அஜய் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை சந்திப்பதற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து விசைப்படகு மீனவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் சேசு ராஜா தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் இலங்கை சென்று உள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த அரசு கல்லூரி மாணவர் 19 வயதான மாரிகண்ணன் வேறு மதத்தில் சேரப்போவதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமானது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. நியூசிலாந்தின் ரிவர்டன் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 6.8 பதிவாகியுள்ளது. சென்னை சென்ட்ரல் கூடூர் வழித்தடத்தில் உள்ள பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையம் இடையே வரும் 27 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மும்பையில் இருந்து மங்களூரு வரை வந்தே பாரத் ரயில் இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டம். மும்பையில் இருந்து கோவா வழியாக மங்களூருக்கு 12 மணி நேரத்தில் சென்றடையலாம் என தகவல்.
அறிவியல் கண்காட்சி மற்றும் செயல்முறை விளக்கங்களுடன் பிரம்மாண்டமான சென்னை அறிவியல் விழா இன்று தொடங்குகிறது. இதில் அறிவியல் கருத்துக்களை விவரிக்கும் வகையில் பொம்மலாட்டம், தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு, கிராமிய பாடல்கள் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. திருவண்ணாமலையில் மாற்றுத்திறனாளி குடும்பத்தின் நிலத்தை திமுக பிரமுகர் சக்திவேல் ஆக்கிரமிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளது.